ஷே பிஸ்டோ பேசுகிறேன். தாய் இந்தியா நாடு உலக நாட்டுக்கே கைலாசத்துக்கு தான் கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் பூரா போய் கேட்டுக்கோப்பா. உலக நாட்டுக்கே இங்கே தான் கணக்கு. உலக நாடு இங்கேருந்து அடிப்பார். உலக நாடு பிரட்டி எடுக்கிறது இங்கேருந்து அடிப்பார். உலக நாடே உருட்டி பிரட்டி எடுக்கிறது இங்கேருந்து எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. உலக நாடு இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்கு எல்லா கணக்கும் கொடுத்துருக்காரு. எல்லா கணக்கும் வழக்காடுது. இந்த தெக்குப்பாளையம் ராஜபாளையத்தில் ஐயா உட்கார்ந்த கைலாசத்தில் எல்லாம் பத்திரம் போட்டவன் வந்தவன் போடவன் ஒரு அரைக்கோட்டியாக அவன் நினைக்கலாம். நம்ம என்னமோ ஓடுதுன்னு அவன் நினைக்கலாம். இவர் என்ன கணக்கு எடுத்திருக்காரு, என்ன செஞ்சுருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. இது பூரா காம்புட்டா பேக அம்புட்டும் பத்திரம் போட்டவன் வந்தவன் போனவன் பத்திரப்பதிவு தாசில்தார் விஓ கலெக்டரு அடுத்தாப்புல வென்று எல்லாவனும் இது வந்து ஒரு இது மாதிரி அவன் நினைக்கான். ஏலே அவர் கணக்கு எடுத்து வச்சிருக்காரா காமுட்டா பேல. சேத்தூர் பத்திரப்பதிவு சார்பாளர் பத்திரப்பதிவு வென்று இவனோட பூரா ஒரு குட்டுக்கையில் இதில் ஜமீன் இருக்காடான்னு ஒரு கேள்வி கேட்பார். ஆமான்னு சொல்லிட்டானா தப்பிச்சான், இல்லை அப்படின்ட்டான குறுக்கெலும்பு வென்றுகளை பூரா ஒடிச்சு விட்ருவார். அங்கே கூவ மாதிரி எல்லா இடத்துலையும் கிடக்கானா சேத்தூர் பத்திரப்பதிவில் பூரா வென்ற பூரா ஒவ்வொரு வென்று சொல்லிடுவான். ஐயா இது சமீன் உள்ள இடம், ஐயா இது சமீன் உள்ள இடம். அப்போ இராணுவ முப்போட வானரப்பட இயந்திரத்தோடு நிற்பான். கட்டான்னு கக்குவான். அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு உள்ளவன் ஐயையோ நம்ம எதுக்குடா சேத்தூரில் போய் உட்கார்ந்தோம்னா அவனுக்கு மண்டையில் நில குத்தம். எதுக்குடா நம்ம அங்கே போய் கையெழுத்து போட்டோம், இது கைலாசத்தில் இவருக்கு எதுக்கு நம்ம கையெழுத்து போட்டோங்கிற கணக்கு அப்போ தான் வரும். புரியுதாடா? இல்லை இங்கே பத்திரம் போட்டவன் வந்தவன் பூரா இது என்னமோ லேசாக நீ நினைக்க. அவர் கவர்மெண்ட்டு புது கவர்மெண்ட்டு எல்லாமே நீதிமன்ற கோர்ட்டுக்கு தெரியும். தெரியாதுல்ல, அவர் திராசை பிடிச்சி நிற்கிறாடா, எடையை பிடிச்சி நிற்கல. அப்போ என்னடா இது நீதிமன்றம் இதாண்டா. பத்திரம் போட்டவன் வந்தவன் போனவன் போய் உள்ளே போய் ஐயோ நாங்கள் தெரியாமல் போட்டுட்டோம் மன்னிச்சிருங்க ஐயாட்ட நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம்னு போயிட்டானா ஒன்றும் இல்லைன்னா வானரப்பட இராணுவத்தை வச்சு தான் அள்ளுவார். கணக்கு அப்படித்தான் உள்ளே போயிருக்கு, அப்படித்தான் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் லாயர் உள்ளே சிக்கிடுவான். அவன் தான் முதல் வேலை சேட்டை பண்ண இடம் இதுதான். முத அரசியல்வாதியை பூரா இதே சேட்டையாக கவர்மெண்ட் லாயரை வச்சு தான் எங்கேனாலும் இடிப்பான், வைப்பான், ஓடுவான், கையெழுத்து வாங்குவான், இதே செய்வான். இவன் நல்லா மாட்டியிருக்கான் சிலிவுத்தூர். புரியுதா? வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயர். இது தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு. எல்லாமே அவர் வந்ததுலேருந்து போனதுலேருந்து எல்லாம் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்க வரைக்கும் எல்லா கணக்கும் வழக்கறிஞர் கையில் இருக்குது. இங்கே கைலாசத்தில் வழக்கு ஆடுறவங்க கையில் இருக்குது. எதுக்குடா இப்படி காமுட்டா போய்களை ஆடிட்டு எழுதிய? இல்லை துவச்சிருவார். நடு தூக்கத்தில் உன் பொண்டாட்டி புள்ளைய அப்படியே கீழே மாற இறக்கிடுவார். இறக்குனா நஞ்சு கூழாகி உன் குடலு வாய் மண்டை மூளையெல்லாம் அதோடு சேர்த்து பிறண்டு நசுங்கி போ. ஒழுங்காக போ, மன்னிப்பு கேளு. சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயர் மன்னிப்பு நீதிமன்றத்தில் கோட்டார் காலில் விழு. நீதிமன்றத்தில் ராஜபாளையத்தில் விழணும். அடுத்து தெக்குப்பாளையம் ராஜபாளையத்தில் அவன் காலில் விழணும். நீதிபதி கோட்டார் காலில் விழணும். உழலைன்னா கொண்டுருவார். இங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அடுத்து சிலிவுத்தூரில் லாயரை உள்ளே வீசிக்கிட்டு அலைவான் எல்லா கோர்ட்லேயும். இப்போ உள்ள 10-15 கோர்ட் இருக்குது. அந்த 15-16 கோர்ட் எல்லாம் நிறையா கோர்ட் உள்ளே இருக்குது. அதில் பூரா வீசிக்கிட்டு அலைவான் கவர்மெண்ட் லாயர். எல்லா நீதிபதி சர்ச்சி காலில் உழலவன் ஆணும் பெண்ணும் ஒரு பக்கம் திருக்கி விட்ருவார். ஒழுங்காடுறா உன்னை வச்சு தாண்டா உலக நாடு கவர்மெண்ட் லாயரை பூரா அப்படி கோழி குஞ்சு மாதிரி அமுக்கி தூக்குவார். பாலாக்க வந்த பாய் பேயலா பூரா ரவுடிஸ்தனம் பண்ண வச்சு அவனை இங்கேயும் தப்பு கணக்கு எடுத்தான் கவர்மெண்ட் லாயரு. ஈஸ்வர மோகன் அப்படின்னு நினச்சான், நசுக்கி போடாமட்டார். நசுக்கவா நடு ரோட்டில் ஏற்கனவே கண்ணாடி மாட்டி போகிற உன் வண்டி போவேல அப்படி சட்டக்குன்னு கீழே இறக்கிடுவார். ஒழுங்காக போ கவர்மெண்ட் லாயர், மன்னிப்பு கேளு சீக்கிரமா. அவர் ஜட்ஜாக போட்டு 3 நியமிச்சிட்டாரு. ஜட்ஜி ஐயா கடவுள் ஜட்ஜாக போட்டு நியமிச்சிட்டாரு. கவர்மெண்ட்டு கொட்டார் ஆணும் பெண்ணும் கவர்மெண்ட்டு புது கணக்கு தான். பழைய கணக்கு எல்லாம் முடிச்சு அடி உள்ளே போய்கிட்டே இருப்பான். புரிஞ்சுக்கோங்கடா, நாங்கள் கணக்கு கோழி முட்டை கணக்கு போடுறோம். கோழி முட்டை கணக்கு, கோழி முட்டை எத்தனை முட்டை போடும் அந்த கணக்கில் நாங்கள் போடுறோம். நீ முட்டையை வாங்கி சாப்பிட்டு வீட்டில் மல்லாக்க கடந்து வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளைய மாற்றி சொருவி ஓடுதில்ல, அந்த சொருக்கத்தை எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா. அடுத்தாப்புல தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றமோ சிலிவுத்தூர் நீதிமன்றமோ இவன் வழக்கறிஞர் காலில் உழலன்னு வச்சுக்கோ. அது காணொலியில் இவரே ஏற்றுவார். அந்த போர் உள்ளரை தூக்கி இழுத்து கொண்டு வந்து பூரா நீதிபதி சர்ச்சை பூரா காலில் உழவைடா உழுது அப்படியே மேலே ஏற்றுறா அப்படிம்பார். காணொலியில் உலக நாடை ஏற்றுவார். தப்பு காடை வந்து உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. காமுட்டா பேல இன்னும் இதில் சொல்லிட்டு அலைதான். இந்த பத்திரம் போட்டவன் பூரா அவன்கிட்ட போய் கேட்கான். என்ன கேட்கான்? முடிஞ்சிருமா?
6 மாதத்தில் முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க, நீங்கள் பிரித்து நக்கலாம்னு. ஏலே அவர் எல்லாம் ஏற்றி வண்டு வளத்தை ஏற்றி வச்சுருக்காரு. இந்த இடத்த வச்சு 4 சதுரங்கத்தில் போட்டு வண்டு வளத்தை ஏற்றி வச்சுருக்காரு. இடமாடவனுக்கு அவர் குடிமி ஜமீன் குடிமி எடுக்கலை. சிலுவத்தூர் பூரா மடாரகுளம், சிலுவத்தூர் ஆண்டாளம்மா கோயில் எல்லாம் உள்ளே மாட்டி வரும். மாட்டையில் வானரப்பட இராணுவம் முப்படை வச்சு துவைச்சி தொங்க விட்டுருவார். அநியாயப்பட்டவன் பூரா உள்ளே மாட்டிடுவான். ஐயா கடவுளை நினச்சி பசி அமர்ந்து நாங்கள் ஏதோ சாப்பிட்டு குடும்பத்தை வாழ்த்து போகிறோம்னு கேட்குறவன் தப்பிச்சான். மற்ற அகம்பாதம் திமிர போகிறவன் உள்ளே பூரா மாட்டிடுவான். முக்கால்